சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்திகள் ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சேலத்தில் விரட்டி அடிப்பா. இதுதான் இப்போ பரபரப்பான செய்தியாக போய்கொண்டிருக்கு. மேலும் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சேலத்துக்கு வர இருக்காராம். ஆனால் ஏற்கனவே கலைஞர் அவர்களின் சிலையின் மீது கருப்பு சாயம் ஊற்றுதல் போன்ற மாபெரும் அசம்பாவிதங்கள் எல்லாம் சேலத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சேலத்திற்கு வந்தால் கண்டிப்பாக அவரை விரட்டி அடிப்போம் என மக்கள் தீர்மானித்திருக்கிறதா ஒரு மறைமுகமான செய்தி நமக்கு கிடைச்சிருக்கு. ஏனென்றால் சேலம் என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களின் கோட்டையாக இருந்து வருகிறது. இப்போது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சேலத்துக்கு செல்வது அவ்வளவு நல்லதல்ல என தெரிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. மேலும் ஸ்டாலின் அவர்கள் இந்த 4 ஆண்டுகால ஆட்சி காலத்தில் இதுவரை மக்களுக்காக ஒரு நல்ல விஷயம் கூட செய்யலை, மக்களை பாதுகாக்கவே இல்லை. அவர் இதுவரைக்கும் செய்த சாதனைகளை ஒரு வெள்ளை அறிக்கையாக உருவாக்கி மக்களிடம் காண்பிக்க முடியுமா, இல்லை அதை மக்களிடம்தான் சமர்ப்பிக்க முடியுமா என எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து கேள்விகளை அடுக்கி கொண்டு வருகிறார். மேலும் இந்த 4 ஆண்டுகால ஆட்சி காலத்தில் மக்களுக்கு திமுகவால் என்ன பயன் ஏற்பட்டு விட்டது? திமுகவின் நிர்வாகிகள் அனைவரும் ஒழுங்காக மக்களை அவர்களுக்கு தேவையான திட்டங்களை நிறைவேற்றி தந்தார்களா, இல்லை மக்களை தான் போய் சந்தித்தார்களா? இதையெல்லாம் வெள்ளை அறிக்கையாக வெளியிட முடியுமா, இல்லை மக்களிடம்தான் இதை சொல்ல முடியுமா என எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறது மிக பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் கலைஞர் அவர்களின் உருவ சிலையின் மீது சாயத்தை ஊற்றியது போன்ற மிக பெரும் அசம்பாவிதங்களை சேலத்தில் நடைபெற்று வருவதால் இந்த 4 ஆண்டுகால ஆட்சி காலத்தில் ஸ்டாலின் அவர்கள் சொன்னதை நிறைவேற்றியிருந்தால் இப்படியெல்லாம் நடந்திருக்குமா? கண்டிப்பாக நடந்திருக்காது. மேலும் திமுக நிர்வாகிகள் மற்றும் ஸ்டாலின் அவர்கள் சேலத்திற்குள் நுழைந்தால் கண்டிப்பாக அவரை விரட்டி அடிப்போம் என மக்கள் சொல்லிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் அப்பாவு என்ன சொல்லியிருக்காருனா, ஸ்டாலின் மற்றும் அவரது ஆட்சியின் மீது யாருமே விமர்சனம் செய்ய முடியாத அளவிற்கு அவர்கள் நன்றாக ஆட்சி செய்துள்ளதாக அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் இதையெல்லாம் எப்படி மக்கள் நம்புவார்கள்? இந்த 4 ஆண்டுகால ஆட்சி காலத்தில் திமுக அவர்கள் சொன்னதை செய்திருந்தாலே கண்டிப்பாக மக்கள் நம்பியிருப்பார்கள். மக்களும் அவர்களை இந்த அளவுக்கு நடத்த மாட்டாங்க. மேலும் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு 2011 முதல் தற்போது வரை வாய்ப்பளித்ததற்கு அவர் மக்களுக்கு எதுவுமே செய்யவில்லை. கண்டிப்பாக இந்த 2026வது ஆட்சி காலம் என்பது அவரது கடைசி ஆட்சி காலமாக இருக்கும் எனவும் ஸ்டாலின் அவர்கள்தான் திமுகவின் கடைசி ஆட்சியாளர் எனவும் சொல்லப்பட்டு வருகிறது.